பக்தி தமிழ நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு 2026 ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்கும், எப்படிப்பட்ட பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத தான் இப்போ நம்ம பார்க்குறோம். இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா கோச்சாரத்தில் உங்கள் ராசியில் செவ்வாய் சஞ்சாரம் பண்ணுறார். இந்த செவ்வாய் பகவான் பார்த்திங்கன்னா தன்னுடைய சொந்த நட்சத்திரத்திலையும் ராகு பகவானுடைய நட்சத்திரத்திலையும் சஞ்சாரம் பண்ணுறது உங்களை அறியாத தைரியம் தன்னம்பிக்கை கூடுவதற்கான வாய்ப்பு இந்த மாதம் இருக்குது. எந்த ஒரு விஷயத்துலையுமே கவலைக்கப்பட்டுக்கிட்டு இருந்த நீங்கள் இனிமேல் எதுவும் வந்தால் பார்ப்போம், எது வந்தாலும் ஓகே அப்படிங்கிற மனநிலைக்கு மைண்ட் செட்டப்புக்கு ஆட்டோமேட்டிக்காக கிரகம் கொண்டு வந்து உங்களை நிறுத்தும். நம்ம எல்லோருக்கும் தேவை தைரியம், எதையும் ஃபேஸ் பண்ணக்கூடிய மனோபாவம். இதை இந்த மாதம் கிரகம் உங்களுக்கு கொடுக்கும். இந்த மாதத்தில் ஃபினான்சியலாக உங்களுக்கு எப்படி இருக்குது, பொருளாதாரம் நல்லா இருக்குது, வருமானங்கள் உங்களுக்கு கூடுவதற்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. அதே போல் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தை சனி பார்க்குறது, செலவுகளும் உண்டு. உங்களுக்கு வசதி இருந்தால் எதிலாவது நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். இது உங்களுக்கு வரக்கூடிய தேவையற்ற செலவினங்களை குறைக்கும். யாரெல்லாம் நீங்கள் பேச்ச தொழிலாக வச்சிட்ருக்கீங்களோ உங்களுக்கு அதன் மூலமாக வருமானங்கள், இது எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. ரொம்ப நாளாக என்னுடைய ப்ராப்பர்ட்டி விற்காமல் இருக்குது, சேல் ஆகாமல் இருக்குது, நல்ல வழிக்கு போகலை அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ இந்த மாதம் அதற்கான வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் நிறையா இருக்குது. குறைஞ்சபட்சம் அட்வான்ஸோ அக்ரிமெண்ட்டோ போடுறதுக்கான சுச்சுவேஷன் நிறையா இருக்கும். அதுலேயும் குறிப்பாக இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் என்டர்டெயின்மெண்ட் பெரிய லெவலில் இல்லை. ஸோ அதுக்காக பெரிய லெவலில் நீங்கள் செலவு பண்ணுறதுக்கான சுச்சுவேஷனும் இல்லை. உங்களுடைய 4ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்குறாரு. சுக்கிர பகவானும் கோச்சாரத்தில் அங்கே இருக்கிறது. நீங்கள் விவசாயத்தில் இருந்தீங்கன்னா ஓரளவுக்கு மகசூல் லாபம் இருக்குது. அது மட்டுமல்ல, இந்த மாதத்தில் யாரெல்லாம் பெரிய லெவலில் ப்ரொடக்ஷன் சைடில் இருக்கீங்களோ உங்களுடைய உற்பத்தி தந்த விலை கிடைக்கும், சேல்ஸ் இருக்குது, ப்ராஃபிட் இருக்குது. இந்த மாதம் உங்களுடைய கல்வியில் எஜுகேஷனில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். அம்மா இருந்தாங்கன்னா அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன்லேயும் கவனம். இந்த மாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் காதல் விஷயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு, குறிப்பாக நம்முடைய ஜாதி மதம் இனம் மொழிக்கு அப்பாற்பட்ட தொடர்பு, இதெல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. அதுலேயும் உங்கள் லைஃப்பில் உங்களுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட தொடர்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. இந்த மாதம் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம். பிஸ்னஸ் பரவாயில்ல, பிஸ்னஸ்லாம் நல்ல லாபம், வருமானங்கள், சம்பாத்தியங்கள் உங்களுக்கு இருக்குது. ஒருவேளை உங்களுடைய பிஸ்னஸில் நீங்கள் யாரையாவது பார்ட்னர்ஷிப்போடு சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா நீங்களும் லாபம் அடைவீங்க, உங்கள் பார்ட்னரும் லாபம் அடைவதற்கான மாதமாக இந்த மாதம் உண்டு. ஸோ இந்த மாதத்தில் நம்முடைய ஜாப் எப்படி இருக்குது, நம்முடைய ப்ரொஃபஷன் கரியர் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது வேலை வாய்ப்புகள் பரவாயில்ல, வேலை இல்லைங்கிற சுச்சுவேஷன் இல்லை. ஏதாவது ஒரு வேலை இருக்குது. வேலையில் யாரெல்லாம் மாறணும்னு நினைக்கிறீங்க, குறிப்பாக வேலையில் ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்ணுறவங்க பண்ணுங்கள். அதுலேயும் வேறு கம்பெனி மாறணும், இருக்கிற கம்பெனிக்கு பேப்பர் போடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, கம்பெனி சுவிட்ச் ஓவர் ஆகணும்னு நினைக்கிறவங்க அத்தனை பேருக்கும் அதற்கான வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக இந்த மாதத்தில் உங்களுடைய வேலையில் எதிர்பார்க்கக்கூடிய மானிட்டரி பெனிஃபிட் கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு. இந்த மாதம் நல்ல ஒரு வேலையாட்களை, ஸ்கில்டு லேபரை எதிர்பார்த்து காத்திருந்தீங்கன்னா கிடைப்பாங்க. லோன் ஏதாவது அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கிடைப்பதற்கான வாய்ப்பு, இதெல்லாமே இந்த மாதம் மிதுன ராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது. ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதியிருக்கீங்க, இந்த மாதம் ரிசல்ட் வந்தால் நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள், இதுவும் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. இந்த மாதம் உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகள் நெருங்கிய உறவுகளை விட்டு பிரிய வேண்டிய காலம், அல்லது அவர்கள் உங்களை விட்டு பிரிஞ்சிருக்க வேண்டிய காலங்கள் இருக்குது. பெரிய லெவலில் இண்டஸ்ட்ரியல் ஆரம்பிக்க நினைக்கிறவங்க, ஒரு என்டர்பிரனராக வரணும்னு நினைக்கிறவங்க, அல்லது ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்க நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதம் வாய்ப்புகள் இருக்குது. பெரிய மனிதர்களுடைய தொடர்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு, கவர்மெண்ட்டால் நன்மை, இவ்வளவு இருக்குது. பட் வாழ்க்கையில் எல்லாம் இருந்தால் கூட உங்களை பொறுத்த வரைக்கும் எப்போயுமே ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடு என்பது இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அது மாதிரியான மனநிலைகளை, மைண்ட் செட்டப்பை எப்பயுமே மாற்றுங்க.
இது இந்த மாதம் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த மாதம் முழுவதும் எங்கெல்லாம் மகாலட்சுமி இருக்காலோ அம்பாளுடைய தாயாருடைய வழிபாடு ரொம்ப முக்கியம். அது மட்டுமல்ல, சிவன் கோயில் இருக்கக்கூடிய அம்பாளையும் நல்லா தரிசனம் பண்ணுங்கள். குறிப்பாக இந்த மாதம் முழுவதுமே முருகப்பெருமானுடைய வழிபாடு உங்களை ரொம்ப பெரிய லெவலில் மகிழ்ச்சியில் இருக்கும். நன்றி, வணக்கம்.